பஸ் இன்னைக்கு டிசம்பர் 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அட்மாஸ்பியர்ல அவங்கள வச்சிருந்தா தான் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஜய் அவரோட சிச்சுவேஷனை சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஏற்கனவே அவங்கள லவ் பண்ணேன். அப்புறமா எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. நான் கம்ப்ளீட்டா அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன். இப்ப என் ஒய்ஃபுக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் அத சொல்லி சொல்லி இது பண்ண வேண்டியதா இருக்கணும்னே, வேற வழியே இல்ல சார் அப்படின்னோனே, இப்ப விஜய் போய் வெண்ணிலாவ பாக்குறாங்க. வெண்ணிலா வந்து விஜய பார்த்தோனே அப்படியே சிரிச்சுட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. அப்ப அங்க நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க உங்கள பார்த்தா தான் கொஞ்சம் இதாகுறாங்க. நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்கன்னோனே, இப்ப விஜய் போய் காவேரிக்கு கால் பண்ணி தயங்கி தயங்கி காவேரி கிட்ட வந்து பேசுறாரு. அப்ப காவேரி என்னாச்சு? என்கிட்ட தானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப உடனே காவேரி கிட்ட வந்து விஜய் நான் இந்த மாதிரி அவள வீட்டுக்கு கூட்டு வரவா? டாக்டர் அதான் சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோனே, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, டாக்டரே சொல்றாங்கல்ல கூட்டிட்டு வாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிர்றாங்க. இங்க இங்க வந்து அவங்களுக்காக ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப சும்மா இல்லாம ராகினி வேற வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ! வெண்ணிலா இங்க வராளா திருப்பியும்? அதனால ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு எப்பவும் மாதிரி காவேரி கிட்ட வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்த்து கங்கா வந்துடுறாங்க. "இங்க பாரு, நான் மட்டும் எங்கேயாவது போனேன்னா உன்னைய போட்டு தள்ளிட்டு தான் போவேன். ஜெயிலுக்கு போனா கூட பிரச்சனை இல்லன்னோனே" கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவளெல்லாம் எதுனாச்சும் பண்ணா மூட்டை பூச்சி கொல்ற கேஸ்ல தான் வரும். அதனால பிரச்சனை இல்லன்னோனே" ராகினி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ கங்கா வந்து குமரன் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுனார்ல, அந்த வீடியோ வந்து ம் காவேரி கிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு "பார்த்தல்ல உங்க மாமாவன்னோனே" "சந்தேகப்படாதக்கா" அப்படின்னோனே, "என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு" சொல்லிட்டு அந்த ஷெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அந்த டைரக்டர் கிட்ட போய் விசாரிக்கும்போது, அவர் என்ன சொல்லிர்றாருன்னா, "குமரனுக்கு இன்னைக்கு ஷூட் இல்ல. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு இந்த சீரியல்ல நடிக்கவே இல்லன்னு" சொல்லிர்றாங்க. வெளியில வந்து குமரனுக்கு கால் பண்ணி கேட்டா, குமரன் என்ன சொல்லிர்றாருன்னா, "நான் வந்து ஷெட்ல தான் இருக்கிறேன். நடிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வேற ஒரு இடத்துல இருக்கிறோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "பாத்தியா உங்க மாமா எப்படி பச்சையா பொய் சொல்றாருன்னோனே, "இங்கேருந்து எதுவும் பேசாதக்கா. எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வான்னு" சொல்லிட்டு, காவேரி வந்து கங்காவ இழுத்துட்டு வந்துர்றாங்க. எங்க தாத்தா வந்து பாட்டி கிட்ட வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. காவேரிக்கு வந்து இப்பதான் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அவ இப்பதான் பயப்பட ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, விஜய் வெண்ணிலாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப உடனே ராகினி, "இததான் நான் எதிர்பார்த்தேன். இந்த சீன பார்க்க காவேரிய காணுமே" அப்படின்னு தேடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.